தமிழகம் இதுவரை இல்லாத வறட்சியை எதிர்கொண்டிருக்கிறது. மழை பொய்த்து போன நிலையில் தண்ணீருக்கு மக்கள் படும் பாடு, பஞ்சத்தை எதிர்கொள்ள அரசின் நடவடிக்கை குறித்து பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக களத்திலிருந்து பேசுவதற்காக திண்டுக்கல் வீரமணிகண்டன், திருவள்ளூர் எழில், கோவை சுஜாதா ஆகியோர் நம்மோடு இணைந்துள்ளனர். முதலில் திண்டுக்கல்லில் இருக்கும் செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் பேசலாம். வீரமணிகண்டன், தமிழ்நாட்டில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையால தங்களோட கிராமங்களுக்கு குடிநீர் சரியா விநியோகிக்கப்படுறது இல்லைன்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறத கூட நாம செய்திகள்ல பார்த்திருக்கோம். தற்போது திண்டுக்கல்ல குடிநீர் திட்டங்களின் நிலை என்ன, அங்கு நிலவும் தண்ணீர் பஞ்சம் பத்தி விரிவா சொல்லுங்க. சிவரஞ்சி, திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரை 2,20,000 பேர் மக்கள் தொகை கொண்ட பகுதி, 48 வார்டுகள் உள்ளது. குறிப்பாக இந்த 48 வார்டுகளுக்கும் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடியது ஆத்தூர் நீர்த்தேக்கமும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் தான். இந்த ஆத்தூர் நீர்த்தேக்கத்தில் மொத்த கொள்ளளவு 23.5 அடி உயரம். தற்போது கடும் வறட்சி, மழை பொய்த்த காரணத்தினால வெறும் 3.11 அடி உயரமே உள்ளது. இந்த நீர்மட்டமானது இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்க முடியாது என்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த 48 வார்டுகளையும் பார்த்தீங்கன்னா 41வது வார்டில் யூசிபி நகர் பகுதியில் தற்போது நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த 41வது வார்டு யூசிபி நகரில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி தட்டுப்பாட்டினால இங்கே உள்ள பகுதி மக்கள் ஒரு குடம் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா கொடுத்து வாங்கும் நிலையை தான் நம்ம காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதிகளில், மாநகரம் மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதிகளில் கடும் பஞ்சம் நிலவி வருகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு காலிக்குடனுடன் வந்து தண்ணி இல்லாமல் குடிநீர் கேட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இது சம்பந்தமாக நம்ம செய்தி ஒளிபரப்புகிறோம். கடும் பஞ்சம், அதாவது திண்டுக்கல் என்றாலே கடும் குடிநீர் பஞ்சம் என்பது ஒரு பழமொழியே ஒன்று. அதற்கேற்ப இந்த நீர் ஆதாரங்களும் வறண்டு போயிருக்குது. ஏற்கனவே ஆத்தூர் நீர்த்தேக்கத்தில் தூர்வாரப்பட்டும் மழை பொய்த்து போன காரணத்தினால நீர்மட்டம் குறைவாக வருது. இதனால இங்குள்ள மக்கள் பெரும் சிரமப்பட்டு வராங்க. இது குறித்து நம்மளுடைய இருக்க அப்படியே பெண்மணி சித்திகாட்ட பேசலாம். தற்போது உங்க பகுதியில் எத்தனை நாளுக்கு ஒரு தண்ணி வருது? தண்ணி சமாளிக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க திண்டுக்கல் 41வது வார்டில் 18 நாள் 20 நாளுக்குள்ள தான் தண்ணி வருது. வந்து கலங்கள் வருது. அதுல புழு இதெல்லாம் வச்சு குடிச்சோம்னாலும் அவங்க வந்து மருந்து ஊத்திட்டு போயிடுறாங்க. புழுவை பார்த்தோன்னா அவ்வளவு தண்ணி அவங்க கீழே சாய்ச்சி விட்டு போயிடுறாங்க. அது எங்களால ஒன்றும் செய்ய முடியல. உடம்புக்கு முடியாம போயிடுது. பிள்ளைங்களுக்கு பிரைவேட்ல கொடுத்து பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் அன்னார் காட்சி 100 ரூபா 130 ரூபா நம்மளும் வாங்கினோம்னா 200 ரூபாய்க்குள்ள எங்களுக்கு செலவாகிறனால எங்களால ஒன்றும் செய்ய முடியல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் அவங்க கொடுக்குற அந்த பேராசிட்டமால் மாத்திரை தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த பூச்சி மாத்திரை இந்த தான் நாங்கள் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு வந்து எங்களுக்கு 22 நாள் ஆச்சு தண்ணி வந்து. சிவரஞ்சனி, கேட்டிருப்பீங்க, சித்திகா சொன்னது போல இந்த பகுதியில் 20 நாள் 24 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. இந்த தண்ணிகளும் புழு நிறைந்து கலப்படம், அதாவது கழிவு நீரில் ஓடையோட தான் இந்த தண்ணி வருவதா, இதை குடிக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்படுது. இதனால் நோய் பரவும் அபாயமும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, வீரமணிகண்டன், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். கோவை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் பிரச்சனை நிலவி வருகிறது. இது குறித்த தகவலை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, கோவை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி, என்னென்ன நீராதாரம் என்னென்ன இருக்கு, இப்போ அங்க மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? மணிகண்டன், கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே சிறுவாணி அணையின் நீர்மட்டம் என்பது 0 நிலைக்கு தொட்டுள்ளது. குறிப்பாக இந்த சிறுவாணி அணையின் மூலமாகவே கோவை மாவட்டம் முழுவதும் குடிநீரானது விநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக 10 ஊராட்சிகள், 7 பேரூராட்சிகள் மற்றும் 77 கிராமங்களுக்கு இந்த சிறுவாணி அணையின் மூலமாகவே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த சூழ்நிலையில் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த அணையின் நீர்மட்டம் என்பது 0 நிலைக்கு தொட்டதன் காரணமாக கடந்த 1.5 மாதங்களாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவு வருவதாகவே தெரிகிறது. குறிப்பாக இந்த சூழ்நிலையின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக சில அறிவுரைகள் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 0 நிலைக்கு வந்ததன் காரணமாக உடனடியாக அந்த அனைத்து பகுதிகளில் உள்ள மக்களும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக கிராமங்களில் உள்ள பகுதி மக்கள் உள்ளூர் குடிநீர் திட்ட ஆதாரங்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் உள்ளூர் குடிநீர் திட்ட ஆதாரங்கள் என்பது மேம்படுத்தப்படாமல் உள்ளதாக பல பொதுமக்கள், பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் புகார் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சிறுவாணி அணையில் உள்ள நிரந்தர இருப்பில் உள்ள நீரை கேரள அரசின் அனுமதியோடு தற்பொழுது தமிழக அரசானது எடுத்து வருகிறது. இதன் காரணமாக வழக்கமாக 11.5 கோடி லிட்டர் ஆன தண்ணீரானது எடுத்து வரும் சூழ்நிலையில் தற்போது 1.5 கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே எடுத்து வரப்படுகிறது. இந்த சூழ்நிலையும் இந்த தண்ணீரும் பற்றாக்குறையாக இருப்பதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது பொதுமக்கள் பலரும் நம்மோடு உள்ளனர், அவர்களிடம் பேசலாம். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் வருதுங்க? என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? 28 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருதுங்க. நல்ல தண்ணி 28 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. வர்றது வந்து 2 மணி நேரம் தான் தண்ணி வரும்.
வர்றது ரொம்ப ஸ்பீடாகவும் வராது, 2 மணி நேரம் தான் தண்ணி. அந்த 28 நாளைக்கு வர்ற தண்ணியை 10 நாள் 15 நாள் 10 நாள் வைக்கலாங்க. 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் புழு வரும். நாங்கள் இங்கிருந்து எடுக்க முடியாத தண்ணியை வெளியில் போய் 2 குடத்துக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. மாச்சம்பாளையத்தில் ஒரு பைப்பு தான் இருக்குது. அந்த பைப்பில் 2 மணி நேரம் நின்று 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இங்கத்த நிலைமைங்க. இவர் கூறியது பார்ப்பீங்க, இந்த மாதிரி 1 மாதத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் தண்ணீர் வர்றதாகவும் அந்த தண்ணீரும் சுத்தமில்லாம தண்ணீராகவே வருவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். மணிகண்டன். சுஜாதா, கோவையில் இருக்கும் மக்கள் 1 மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகிக்கப்படுவதிலும் பல சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அது வேதனை அளிக்கும் விதமாக உள்ளது. நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. அடுத்ததா, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகராட்சியில் மக்களின் குடிநீர் தேவை நிவர்த்தி செய்யப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், சென்னை மாநகராட்சியை ஒட்டியுள்ள ஆவடி நகராட்சிக்கு தேவையான அளவு குடிநீர் விநியோகிக்கப்படுதா? சிவரஞ்சனி, இந்த ஆவடியை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய் மாவட்டமாகவும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆவடி பெருநகராட்சியும் இருக்கிறது. இந்த ஆவடியில் 48 வார்டுகள் இருக்கிறது. இந்த வார்டு முழுவதுமே குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது இந்த பகுதியில் ஒரு 10 மேல்நீர் தேக்க தொட்டிகள் இருக்கிறது. இந்த தொட்டிகளில் தண்ணீர் வரவில்லை என்பது இவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருக்கிறோம். இந்த பகுதியில் வாரத்திற்கு ஒரு முறை தான் நகராட்சி மூலம் தண்ணீர் வழங்கப்படுவதாகவும், தொடர்ந்து ஒரு குடம் தனியார் டிராக்டர் அல்லது லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு ஒரு குடம் 7 ரூபாயிலிருந்து சில நேரங்களில் 10 ரூபாய்க்கு கூட இந்த பணம் கொடுத்து தான் இந்த குடிநீரை வாங்குவதாக சொல்லுகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேச இந்த பகுதியைச் சேர்ந்த ஷீலா என்பவர் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் எத்தனை நாளாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது? கிட்டத்தட்ட டேங்கு கட்டி 27 வருஷம் ஆகுது சார். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ன வரைக்கும் தண்ணி கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு குடம் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 2 ரூபாயிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வரைக்கும் நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். நான் 15 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கல. வீட்டுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பணம் கட்டியிருக்கோம் நகராட்சியில். ஆனால் வரி பணம் மட்டும் கட்டுறதுக்கு மட்டும் 3 நாளுக்குள்ள கட்டினா ஜப்தி பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்களே தவிர 10,000 ரூபாய் நாங்கள் பணம் கட்டி வச்சிருக்கோம், இன்னும் கூட தண்ணி வரல எங்களுக்கு. நல்ல தண்ணின்றதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். கேன் தண்ணி வாங்குறோம். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு கேன் தண்ணி 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு மேலே ஆகுது குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு. அதாவது இந்த கூறியதை கேட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த பகுதியில் பணம் கொடுத்து தான் இந்த குடிநீர் வாங்குவதாகவும், துணி துவைப்பதற்கு இல்லை மற்ற உபயோகத்திற்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பருவமழை பொய்த்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகம் கடுமையான வறட்சியை சந்தித்து வருகிறது. இதனால் மக்கள் குடிநீருக்கு அல்லல் படும் நிலையை சந்திக்கின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கி வரார்கள். திண்டுக்கல்லில் இருக்கும் செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் பேசலாம். வீரமணிகண்டன், திண்டுக்கல்ல தற்போது நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்காக மாநகராட்சி தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? சிவரஞ்சனி, திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரை தற்போது அந்த ஆத்தூர் நீர்த்தேக்க பகுதியில் நீர்மட்டம் 3.11 அடி உயர்ந்தான் இருக்கிறது. இந்த தண்ணியின் அளவு இன்னும் 1 மாதத்துக்கு கூட கிடைப்பது அரிது. ஏற்கனவே இந்த மாநகராட்சி பகுதிகளில் 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு தண்ணி வருது. தற்போது இருக்கக்கூடிய யூசிபி நகர் பகுதியிலும் சரி, கரீம்நகர் பகுதியிலே 41வது வார்டு பகுதி பூராமே 22 நாள் ஆச்சு. இன்னையோடு 22 நாள் ஆச்சு. தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நிலையை பார்க்க முடியுது. ஏற்கனவே இந்த ஆத்தூர் நீர்த்தேக்கத்தை தூர்வாரப்பட்டு நிலை ஏற்படுத்திட்டு வராங்க. இன்னமும் தூர்வாரப்பட்டாலும் மழை பொய்த்து போன காரணத்தினால மாநகராட்சி பொறியாளர் கணேசன் தொடர்பு கொண்டு கேட்ட போது தற்போது இந்த அறிக்கை குடிநீர் அறிக்கை தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்காரு. தற்போது நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இந்த திண்டுக்கல் மாநகர மக்கள் இந்த மாதிரி கழிவு நீரை தான் ஒவ்வொரு நாளும் பருகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் புழு, அசுத்தம், கலப்படம் கடந்தா வருது. இந்த தண்ணீர் தான் மக்கள் அருந்திட்டு வராங்க. இதனால் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் விலை கொடுத்து வாங்கும் நிலையும் காணப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் உள்ள சலீம் பேகன்ட்ட பேசலாம். அம்மா, நீங்க தண்ணிக்காக எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தண்ணி 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. அது சுத்தம் இல்லாமல் ஓட தண்ணி, புழு தண்ணி எல்லாம் விடுறாங்க. செக் பண்ணி வீட்டில் பார்த்தா அப்படி சாய்ச்சி விட்டுறாங்க. விட்டு 2-3 நாளில் உப்பு தண்ணி இருக்கிறவங்க பரவாயில்ல, உப்பு தண்ணி இல்லாதவங்க அதை வச்சு தான் அம்பிட்டு புழங்கணும். அப்போ சாய்ச்சி விட்டா அவங்க எங்கே போவாங்க, வைப்பாங்க. இப்போ தண்ணி இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா இப்படி என்ன நிலைமை மக்களுக்கெல்லாம்? நோய் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இல்லாத பிரச்சனை ரொம்ப ஓவராக இருக்கு, வறட்சியாக இருக்குது. ஏன்னா கம்மியாக விட்டாலும் அதிகபட்சம் ஒரு 5 நாள் 6 நாளைக்கு ஒரு இடம் விட்டால் க்ளீனாக இருக்கும். அவங்க சுத்தப்பண்ணி விடணும்.
சுத்தம் பண்ணி விடாமல் வீட்டில் செக் பண்ணி விட்டு சாய்ச்சி விட்டு போகிறதுல இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறவங்க வாங்கி குடிச்சிருக்காங்க, இல்லாதவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மக்களில் காய்ச்சல் இதுன்னு சொல்லி எல்லாமே தடையாயிருக்கு. வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே தடையாயிருக்கு. இப்படி போய்கிட்டு இருந்தால் மக்கள் தொகை கம்மியாகிக்கிட்டே வந்துடும். அவங்க இதுதான் என்ன நிலைமை என்ன, இப்போ அவங்கெல்லாம் வாட்டர் கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அது மாதிரி தண்ணி இல்லாத வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் கேன் போட சொல்லணும். மக்களுக்கு தேவை ஓட்டு வேணும்னு சொன்னால் எல்லாமே இது பண்ணணும். அவங்கள அரசியல்வாதிஞ்சே எல்லாம் சரி, ஏன்னா ஃபுல்லாக இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்க எல்லாமே சமானமாக பார்க்கணும். அப்போ தான் நாடும் நல்லா இருக்கும், வீடுகளும் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இது ஆகணும். சிவரஞ்சனி, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. இது சம்பந்தமாக பல தடவை இந்த பகுதியில் தண்ணீர் வராதனால பல தடவை பல கட்ட போராட்டம் நடத்திருக்காங்க, சாலை மறியல் கூட பண்ணிருக்காங்க. இது பற்றி நம்மளுடைய சமூக ஆர்வலர் இருக்க அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க, நீங்க இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக என்ன மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, எங்கெங்க மனு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் இந்த 41வது வார்டு பொதுமக்களாக பேசுகிறோம். இதில் நாங்கள் மறியல் பல தடவை மறியல், அந்த மாநகராட்சியிலேருந்து வர்ற தொட்டியை கழுவாமையே அப்படியே தண்ணியை விட்டு இந்த 20 நாளைக்கு ஒருக்க வர்ற தண்ணி அப்படியே விடுறாங்க. போன வாரம் கூட ஃபுல்லாக ஒரு வீட்டில் பன்றி காய்ச்சல் முனிசிபாலிட்டி பூரா இங்கே அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு. நாங்களும் பல தடவை சொல்லி பார்த்துட்டோம், தண்ணி 20 நாளைக்கு ஒருக்கா வருது, பூரா சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கேட்டால் தண்ணி அங்கே இல்லை, காவேரி தண்ணியும் வருது, தண்ணி இங்கே இல்லை அங்கே இல்லைங்கிறாங்களே ஒழிஞ்சு தண்ணி அந்த தண்ணி உப்பு தண்ணி கிடையாது, ஒரு பொதுக்குழா கிடையாது. அந்த பொதுமக்கள் பாடுற பாட்டை நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் பல தடவை அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம், ரோடு மறியல் இன்னும் நாள்னு கிடையாது. ரோடு மறியலை பண்ணி இன்னும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதிகாரிகிட்ட போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போனோம்னா நீங்கள் நேராக முனிசிபாலிட்டியை பாருங்கிறாங்க, முனிசிபாலிட்டியில் போனால் எந்த வேலையும் செய்யறதில்ல. தற்போது சிவரஞ்சன் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து இந்த தண்ணி பிரச்சனைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் கூட பார்க்காம குழந்தைகளுடன் தான் இந்த ரோடு மறியல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் பலதவ மனு கொடுத்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. தொடர்ந்து 20 நாள் 21 நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி வருது, அதுவும் அசுத்தமான தண்ணீர் கலப்படம் கலந்து வரதுனால நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய நிலைமை தான் இந்த திண்டுக்கல் மாநகரை பொறுத்தவரை காணப்படுகிறது. சிவரஞ்சன், வீரமணிகண்டன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்ம கோவையில் இருக்கும் சுஜாதாவிடம் பேசலாம். சுஜாதா, கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தண்ணீர் பிரச்சனை கண்ணீரை வரவழைக்கிறது. இந்த சூழலில் மாநகராட்சி அதிகாரிகள் மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? அதாவது சிறுவாணி அணையின் நீர்மட்டம் பூஜ்ஜியம் நிலைக்கு தொட்டதன் காரணமாகவே உடனடியாக உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்துறதுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் சார்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களாக கூறப்படுவது போர்வெல் மற்றும் கிணற்று நீர்கள். ஆனால் இந்த குளங்களில் மற்றும் எந்த பகுதிகளிலுமே தண்ணீர் இல்லாதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்து இந்த போர்வெல் மற்றும் கிணறுகளில் தண்ணீரே இல்லாத நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. மேலும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் மாநகராட்சி பகுதிகளில் 12 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட என்றும் புறநகர் பகுதிகளில் 20 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அந்த தண்ணீரும் சுத்தமில்லாத தண்ணீராகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கூட பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் வருது? இந்த புகார்கள் தொடர்பாக ஏதாவது அதிகாரிகள் கிட்ட நீங்க புகார் கொடுத்திருக்கீங்களா? எங்களுக்கு 28 நாள் 30 நாள் ஆகுது, மாசத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி வருது. அந்த தண்ணி வரும்போது வெறும் சாக்கடை தண்ணியா தான் வருது. 10 நாள்ன்றப்ப அது பிழு விழுந்துடுது. என்னங்களா, அது குடிச்சா குழந்தைங்களுக்கு டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா இப்படி வர்றதுனால ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறதா, தண்ணியை பிடிக்கிறதா, 2 குடம் தண்ணிக்கு நாங்கள் சுந்தராவரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அங்கேயும் கியூவில் நிற்கிறது. நல்ல தண்ணியும் கிடக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. சரிங்களா? இப்போ சிறுவாணி தண்ணிக்கு மாற்ற இப்போ கொஞ்சம் தண்ணி எடுக்கிறதுக்கு கேரளா அரசு அனுமதி இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த தண்ணி இப்போ உங்க ஏரியாக்கெல்லாம் வருதுங்களா? அந்த தண்ணி வருது இல்லைங்க. மாசத்துக்கு ஒரு தடவை 25 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. அது 10 நாளைக்கு கழிஞ்சதுன்னா அதில் புழு ஊறுது. உப்பு தண்ணி எங்கள் ஏரியா பக்கம் சுத்தமாக வாரது கிடையாது. நாங்கள் அடுத்த இந்த பக்கம் ஏரியாவுக்கு வந்து தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்க தண்ணீருக்காக என்ன மாதிரி எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்ப எவ்வளவு நாளா இந்த போராட்டம் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் நகராட்சியில நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது தேவைன்னா அந்த நம்பர் பண்ணுங்கன்னு. அந்த நம்பருக்கு பண்ணி எந்த வித இதுவும் கிடையாது. உடனே என்ன சொல்றாங்க, உடனே நாங்க செய்வாங்கிறாங்க. 2 தடவை நாங்க ரோட்ல குடம் எடுத்து வச்சு உட்கார்ந்துருக்கிறோம். உடனே போலீஸ் வரும், போலீஸ் நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க வாங்கன்னு. 28 நாளுக்கு வரைக்கும் தண்ணி வராதனால நாங்க மறுபடியும் போய் ரோட்ல நின்று உட்கார்ந்துருக்கிறோம். உடனே தண்ணி வந்துடும். அந்த 2 நாள் நாங்கள் போய் உட்கார்ந்தா 2 நாளில் தண்ணி வரும். இது மாதம் நடக்கிற காரியமாங்களா?
இது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களா? மணிகண்டன் இவர் கூறியது போலவே மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக 5 மண்டலங்கள் உள்ள அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்த போதிலும் இந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் எந்த ஒரு புகார்களையும் அவர்கள் கேட்பதாக இல்லை என இந்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. மணிகண்டன். சுஜாதா, நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இருக்கும் நமது செய்தியாளர் எழிலிடம் பேசலாம். எழில், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்கள்ல தனியார் நிறுவனங்களால குடிநீர் திருடப்படுவதா புதிய தலைமுறையோட கள ஆய்வுல தெரிய வந்தது. இது இப்ப இருக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு கூடுதல் சிரமத்தை சேர்க்கும். இந்நிலையில தண்ணீர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த அங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? சிவரஞ்சனி, இந்த ஆவடி நகராட்சியை பொறுத்தவரையில் மொத்தம் 48 வார்டுகள் இருக்கிறது. இந்த 48 வார்டுகளிலும் குடிநீர் பஞ்சத்தை போக்க நகராட்சி சார்பில் கடந்த 2007ஆம் ஆண்டு 103 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் தொடங்கிய நிலையில் தான் அது இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மேல் நீர்த்தேக்க தொட்டிகளை கூட பார்க்கலாம். அதில் இன்னும் கூட அந்த தண்ணீர் என்பது நிரப்பப்படாத ஒரு நிலைதான் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிலை இருக்கிறது. ஒருபுறம் பெரிய பெரிய வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட அதற்காக இங்கு நிலத்தடி நீர் அதிக அளவு எடுக்கப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் பொறுத்தவரையில் 500 அடிக்கும் கீழே இந்த நிலத்தடி நீர் சென்றுவிட்டு இருக்கிறது. இதனால் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இந்த பகுதியில் காணப்படுகிறது. இது குறித்து நாம் இந்த ஆவடி நகராட்சி ஆணையரை தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசி இணைப்பு எடுக்கவில்லை. இருப்பினும் நாம் முன்பே கூறியது போல ஆவடி நகராட்சி என்பது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டதும் திருவள்ளூர் வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்டதுமாக இருக்கிறது. இது குறித்து திருவள்ளூர் ஆட்சியரிடம் நாம் கேட்டபோது இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அவர் ஒரு கட்டுப்பாட்டு அறையை அங்கு திறந்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அதாவது 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். இது தவிர 27662452 2766245354 என்ற எண்ணிலும் வாட்ஸ்அப் நம்பரான 75488468801 75488468803 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலும் இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் குடிநீரை சிக்கனமாக சேமிக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி. கோடிக்கணக்கில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வரும் தமிழக அரசு மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்புவோம். களத்திலிருந்து தகவல்களை அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து செய்திகளை